கூட்டு வந்ததுலேருந்து இப்படி குத்த வச்சே உட்காந்துருக்க. நீயும் கேப்பே இல்லாம கதை எடுத்துட்டு இருக்க. ஏதோ கொஞ்சம் இன்டர்வல் விட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுத்தாதானே நானும் கொஞ்சம் கியூரியஸா இருக்கிற மாதிரி கோஆபரேட் பண்ணலாம். அது சரி, மூடி வச்ச பாப்கார்ன் மாதிரி பொரிய ஆரம்பிச்சிட்டா. இவன் நிறுத்த போறது இல்ல. இரு, நாங்க எவ்வளவு சீரியஸா பிளே பண்ணிட்டு இருக்கோம், நீ சைலண்டா மேல உட்காந்து ஷோ பாக்குற. வந்து பொரடி சாத்துறேன். இரு. ஐயோ எம்மா சை, அசிங்கமா போச்சே. அடே ஓரத்துல என்ன விளத்தாண்டா செய்வ, நாசுக்கா போய் நடுவுல ஏறு. எது? ஓகே போறேன். இப்படித்தானே ஏமே? அதே இன்னைக்கு இந்த ஊஞ்சலாம் நானாவது பாத்துடுறேன். ஐயோ முடியலடாங்கப்பா. இந்த வாங்கிக்கோ. உடஞ்சிடே. எவ்வளவு தட்டாலும் உடைக்க முடியாது. ஓ அப்படியா? அப்ப கொஞ்சம் பெரிய சைஸ்ல ட்ரை பண்றேன். ஐயோ சுத்தி வர சோம்பேறிப்பட்டு இப்படி ஷார்ட்கட்ல வரேன்னு இப்படி சிக்கிட்டேனே. அடே உடன் பிறப்பு என்னை எப்படியாவது இழுத்து விட்டுறா. ஐயப்பா தம்பிடா. மூத்தவனதான் பேரு, ஆனா மூளைய மட்டும் யூஸ் பண்றதே இல்ல. வந்து தொலைடா. அடே எனக்கு விஷுவல் மறைக்குது, காலை ஏற்றா. சொல்லிட்டே இருக்கேன். அடே கேக்குதா இல்லையா? என்ன கண்டுக்கவே மாட்டா. இன்னும் பல்லு கூட முளைக்கல. இவன் சொல்லி நான் என்ன கேக்குறதுங்கிற இடத்தாலும் பல்லு மட்டும் முளைக்கட்டும். நான் படிக்கிற மொத்த பாடி உண்டு தாண்டி. ஆகா என்ன அருமையான ஒரு ஸ்பாட்டு. சும்மா எல்லா பக்கமும் பலீச்சுன்னு இருக்கே. அண்ணாத்த எங்களுக்கு ஒரு டவுட். ஏன்னா ஏன் உங்களை எல்லாரும் ஸ்கேட் ஃபிஷ்னு கூப்பிடுறாங்க? ஸ்கேட் பண்றேன்னு கண்ட இடத்துல சரிக்கின்னு ஓடுவீங்களோ? ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. வெட்டி பசங்கள்ட்ட காலை கொடுத்தல ஏன் தப்புதான்.